நாம் இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப ஆழமான விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும், பாவத்தின் மீது வெற்றியை எடுக்கலான்னு புதிய ஏற்பாடு ரொம்ப ஒரு குறிப்பான விதத்தில் போதிக்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 6 தான் ரொம்ப ஒரு தெளிவாய் இது போதிக்கப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கவனியுங்கள். ரோமர் 6:1 வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஏன் ஒரு கிறிஸ்தவன் பாவத்திலே இருக்கக்கூடாது? ஏன் ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? ஏன் அதிலே தொடரக்கூடாது? எப்படி அது அந்த மாதிரி இருக்க முடியாதுன்ற பதில் என்ன? பவுலுடைய பதில் என்னது? நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவரோடைய மரித்துட்டோம் அப்படின்னா, பாவத்துக்கே மரித்துட்டோம் அப்போ நம்ம அதில் தொடர்ந்து வாழ முடியாது, பிழைக்க முடியாது. இதை சொல்றதுக்கு இந்த ஞானஸ்நானம் இந்த காரியத்தை கொண்டு வர பாருங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஞானஸ்நானன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கவனிங்க. 2ஆம் வசனம் திரும்ப அந்த 2-3 பார்ப்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதை சொல்றதுக்கு முன்னால பாருங்க, நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க நாம் அவரோட மரித்தோம் அப்படின்னு சொல்லலாம், அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோட உயிரோடு எழுப்பப்பட்டோம் அப்படின்னு நாம் கேட்கலாம். ஏன்னா நம்ம மனசில் எப்படி இருக்குன்னா, ரட்சிப்பில் தான் நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது தான் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம். அப்போ எப்படி கிறிஸ்துவோட மரித்தோம்? 2000 வருஷம் முன்னால் அவர் மரிச்சார், அப்போ நம்ம எப்படி அவரோட மரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாருங்க, நம்முடைய அனுபவத்தில் ரட்சிப்பில் தான் இந்த இணைப்பு நடக்குது. நம்முடைய in our experience the connection happens at salvation. நம்முடைய அனுபவத்தில் இந்த கனெக்ஷன், இயேசுவோட இந்த கனெக்ஷன் எப்போ உண்டாகுது? ரட்சிப்பில் தான் உண்டாகுது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்ஷன் எப்போ உண்டாயிடுச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உண்டாயிடுச்சு. எந்த கனெக்ஷன்? உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த இணைப்பு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உண்டாயிடுச்சு. எபேசியர் 1:4 பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுத்தாராம். உலக தோற்றத்துக்கு முன்னால. எல்லாரும் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னால. உலகமே உண்டாக்கப்படுறதுக்கு முன்னால தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுத்தார். அப்படின்னா அப்பவே நம்மளை இணைச்சிட்டார். தேவனை பொறுத்த வரைக்கும் அப்பவே நாம கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம். தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பதான் இணைக்கப்படல, அப்பவே இணைக்கப்பட்டீங்க. அதனால தேவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நீங்களும் கூடவே அறையப்பட்டீங்க. தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கூடவே அடக்கம் பண்ணப்பட்டீங்க. தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கூடவே உயிரோடு எழுப்பப்பட்டீங்க. உங்க அனுபவத்தில் இது எப்போ உங்களுக்கு நிஜமாச்சுன்னா ரட்சிப்புல தான் நிஜமாச்சு. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாலேயே. அப்போ பவுல் அந்த லெவல்ல யோசிக்கிறார் பாருங்க. அதை இன்னும் அற்புத விதமாக சொல்கிறதுக்கு தான் அந்த ஞானஸ்நானன்ற வார்த்தையை கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் எப்படி சொல்கிறார் பாருங்க. தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானம் சொல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தண்ணிக்குள்ள ஞானஸ்நானம், தண்ணீர்னால் ஞானஸ்நானம்னா அதில் மூழ்கிட்டு வரீங்க. இது எப்படி சொல்றாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம். அதுவே இந்த இணைக்கப்படுற இந்த லாங்குவேஜ் தான், யூனியன் லாங்குவேஜ் தான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மூழ்கி வருகிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். என்ன சொல்ல வராரு? இந்த ஞானஸ்நானம்ன்றது ஒரு படம் போட்டு உள்ள நடந்ததை, ஆவிக்குரிய உண்மையை காணக்கூடாத விதத்தில் ஒரு உள்ளத்தில் நமக்கு நடந்த காரியத்தை வெளியரங்கமாய் படம் போட்டு காண்பிக்குது. பாருங்க, ஞானஸ்நானத்தில் என்ன நடக்குது பாருங்க. ஞானஸ்நானம் எந்த மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. ஞானஸ்நானம் ரட்சித்திட முடியுமா? அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்றவங்களாம் ஞானஸ்நானம் பெற்றுட்டு எப்படி வேணா இருந்துக்கலாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்க கிடையாது. சிலர் பாருங்க, அர்த்தம் இல்லாத ஞானஸ்நானம்லாம் பெற்றுக்கிறாங்க. அதாவது அவங்க வேற காரணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க. அப்போ வெறும் ஞானஸ்தானம் ரட்சித்திட முடியாது. அந்த தண்ணியில் அவ்வளோ வல்லமை இல்லை, அந்த தொட்டியில் அவ்வளோ வல்லமை இல்லை. கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிக்க முடியும். உண்மையான ஞானஸ்தானம் என்ன? ஒருத்தர் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறாங்க, விசுவாசி இருக்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்கனவே ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவோட கனெக்ட் ஆயிட்டாங்க ஒருத்தர். அவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்க வரணும் முதலாவது.
கரெக்டாங்க? அவங்க வராங்க, அந்த ஞானஸ்நானத்தை பெறுறாங்க. அங்கே பெறும்போது அங்கே என்ன நடக்குது? அவங்களுக்குள்ளாக ஏற்கனவே நடந்ததை இந்த ஞானஸ்நானம் வெளியரங்கமாய் காட்சி போட்டு காண்பிக்குது. என்ன நடந்திருக்கு அவங்களுக்கு உள்ளாக? அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏற்கனவே சும்மா தண்ணீரில் மட்டும் ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டாங்க. ஒரு மனுஷன் உண்மையிலே கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவோட இணைக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா கிறிஸ்து உள்ள மூழ்கி இருக்கிறாங்க. ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அவங்களுக்கு. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு நடந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டாங்க, அவங்க வராங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க. அப்போ இதை வெளியரங்கமாக ஒரு காட்சி மாதிரி போட்டு காண்பிக்குது. இது இந்த ஞானஸ்நானம் என்ன சொல்லுது? இந்த ஆள் உள்ள போறாங்க, இந்த தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கிட்டு வெளியே வேற விதமாய் வருகிறார்கள். உள்ள போகும்போது வேறமா போறாங்க, வெளியே வரும்போது வேற விதமாய் வருகிறார்கள். ஞானஸ்தானம்ன்றது ஒரு வெரி ரிச் அண்ட் பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆஃப் வாட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன் ஆன் தி இன்சைட். உள்ள ஏற்கனவே நடந்த அந்த காரியத்தை ரொம்ப அற்புதமாய் அழகாய் காண்பிக்கிற ஒரு காரியம். அதில் பல அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் பவுல் என்ன சொல்றாரு, இந்த கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம்னு வருதுல்ல, இதே போல கலாத்தியர் 3:27 வருது. கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வருது. கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்னொரு, இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னொரு பகுதி வச்சு வழங்கிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10 பவுல் மோசேக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க ஞானஸ்நானம் பெற்றாங்கன்றாரு. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மோசேக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். மோசேக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகும்போது ஞானஸ்நானம் பெற்றாங்களாம். இது என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது என்ன சொல்றாரு பவுல்? மோசேக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றாங்களாம். ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்களே சிவந்த சமுத்திரத்தை, அவங்க ஒன்றும் தண்ணிக்குள்ள ஒன்றும் போயிட்டு வரல, மட்டாந்தரையில் தான் நடந்தாங்க. அவங்க பாதம் கூட நினைல. இன்னும் கேட்டால் தண்ணிக்குள்ளே போனவங்க யார்? எகிப்தியர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கொஞ்சம் கூட நினையவே இல்லை. அப்போ அங்கே தண்ணீர் ஞானஸ்நானம் ஒன்றும் நடக்கலாங்க. எங்க? சிவந்த சமுத்திரத்தில். ஆனால் பவுல் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? மோசேக்குள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அந்த அந்த வாக்கியத்துக்கு அந்த 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 சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாங்க? அதாவது பேப்டைஸ்ட் இன்டு கிரைஸ்ட் ஜீசஸ், பேப்டைஸ்ட் இன்டு மோசஸ், பேப்டைஸ்ட் இன்டு அப்படின்னு ஒரு ஆள் பேர் வரும்போது அங்கே என்ன அர்த்தம்னு சொல்றாங்க? அந்த ஆளோட கனெக்ட் ஆயிடுறாங்க, பிரிக்க முடியாத விதத்தில் கனெக்ட் ஆயிடுறாங்க. The person becomes identified with the other person. If you are baptized into Christ, you become identified, connected with Christ in an inseparable way. அதாவது கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்னா, கிறிஸ்துவோட நாம் அடையாளம் வந்துருச்சு, நாம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிரிக்க முடியாத விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது அந்த அர்த்தம் தான். இந்த மோசேக்குள்ள ஞானஸ்நானம்ன்றது அதை நல்லா விவரிக்குது பாருங்க. கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே நடந்த காரியம் என்னது? மோசேக்குள்ள ஞானஸ்நானம்னா என்ன ஆச்சு அவங்களுக்கு? இதுவரைக்கும் நடக்காத விதத்தில் மோசேயோட அவங்களுக்கு ஒரு இணைப்பு உண்டாயிடுச்சு. ஏன்? இது வரைக்கும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. வேணும்னா திரும்ப எகிப்துக்கு போயிடலாம், திரும்ப எகிப்துக்கு போயிடலாம். மோசேயே, உங்களுடைய தலைமை எனக்கு பிடிக்கல, உங்களுடைய ஸ்டைலுக்கு பிடிக்கல, எங்களை பட்டினியாக கிடக்க விட்டீர், தண்ணீர் இல்லாமல் 3 நாள் இப்படியே தவிக்க விட்டீர், நான் திரும்ப எகிப்துக்கே போயிடுறேன், அந்த பழைய பார்வோனுக்கே போயிடுறேன்னு திரும்ப வேணா அவங்க போயிட்டு இருக்கலாம். சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிற வரைக்கும் அவங்க எகிப்துக்கு திரும்ப போயிருக்கலாம், பழைய பார்வோன்ட்ட திரும்ப போய் அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்னைக்கு சிவந்த சமுத்திரத்தை கடந்து போயிட்டாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப எகிப்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அந்த சமுத்திரத்தில் பார்வோனும் இராணுவமும் மூழ்கடிக்கப்பட்டது. சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்ட பிறகு அவங்க மோசையோட கனெக்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான், பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன். இதுக்கு முன்னால் அந்த கனெக்ஷனை வேணா உடைச்சிருக்கலாம், இதுக்கு முன்னால் திரும்ப போறேன்ட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் சிவந்த சமுத்திரத்தை எண்ணி கடந்து போயிட்டாங்களோ, இனி திரும்ப எகிப்துக்கு போறதுக்கு யோசிக்கவே முடியாது. சமுத்திரம் இருக்குது, போகவே முடியாது. இனி வாழ்நாள் பூரா மோசையோட தான் அவங்களுக்கு. இது ஒரு அடையாளம், இது ஒரு நிழலாட்டம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், கிறிஸ்துவை நாம் நம்பும்போது, ரட்சிப்பை பெறும்போது கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்படுறோம். எந்த விதத்தில்னா, இந்த பழைய கனெக்ஷன்லாம் கட் ஆயிடுது, இந்த பாவ கனெக்ஷன் கட் ஆயிடுது.
இந்த பழைய கனெக்ஷன் கட்டாய் கிறிஸ்துவோட ஒரு புதிய கனெக்ஷன் உண்டாயிடுது. இனி நாம் திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போகவே முடியாது. இனி முன்னால் தான் போக முடியும். பின்னால் திரும்பி சமுத்திரத்தை கடந்து போக முடியுமா? முடியாது. அதை தான் பவுல் அதை சொல்கிறாரு. இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, திரும்ப போனோம்னா ஒரு செத்த பணத்தையே தோண்டி எடுக்கிற மாதிரி. கிறிஸ்துவோட மரித்துட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போகவே முடியாது. இனி வாழ்கிறது புது வாழ்க்கை தான். என்ன சொல்றாரு? ரட்சிப்பில் உங்களுக்கு இது நடந்துருச்சு. எது நடந்துச்சு? கிறிஸ்துவுக்குள்ளேயே ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க. கிறிஸ்துவோட நீங்கள் கனெக்ட் ஆகி விட்டீங்க. எந்த அளவுக்குன்னா திரும்ப போகவே முடியாது, முதால தான் போக முடியும். இதை ஞானஸ்நானம் வந்து ஒரு படம் போட்டு காண்பிக்குது. நீங்கள் உள்ளே போகிறீங்க, இப்படி படுக்க வைக்கிறாங்க, கிறிஸ்துவோட மரிக்கிறீங்க, அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள், உயிரோடு எழுப்பப்படுகிறீர்கள். வெளியே வரும்போது ஒரு புதிய ஜீவனை வாழும்படி வெளியே வருகிறீர்கள். திரும்ப போயிட்டு இருக்க முடியாது. வெளியே வந்துட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே போகிறோம். பழைய வாழ்க்கை அங்கே முடிஞ்சது, போயிடுச்சு. அதை படம் போட்டு காண்பிக்குது இந்த ஞானஸ்நானம். பவுல் என்ன சொல்கிறாரு? ஏப்பா கேள்வி கேட்குறீங்களே, கிருபை பெருகும்படி பாவம் செய்துகிட்டே இருக்கலாமான்னு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு அடிப்படை கிறிஸ்தவ சத்தியம் கூட தெரியாதா? ரட்சிப்பினுடைய அடிப்படை உண்மையே தெரியாதா? அப்போ உன் ஞானஸ்நானம் காண்பிக்கிற அந்த உண்மை கூட தெரியாதா உனக்கு? என்ன உண்மை? நீ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றாச்சு. உன் ஞானஸ்தானமே என்ன போதிக்குது உனக்கு? நீ திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. இப்போ நீ ஃபார்வர்டாக தான் போக முடியும். இந்த புதிய வாழ்க்கையை தான் வாழ முடியும். பாவத்தில் அந்த பழைய வாழ்க்கையை வாழ முடியாது, கூடாது, யோசிக்க கூட கூடாது. அப்படி வாழலாம், அப்படி எப்படி யோசித்துக்கலாம் நீ? அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாதான்றாரு. அவர் சொல்கிற விதமே பாருங்க. அறியீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா? அவர் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னா, இது கூட தெரியலையாப்பா, இது அடிப்படைப்பா, இது உன் ஞானஸ்தானம் போதிக்கிற அடிப்படை காரியமே தெரியலையா உனக்கு? உன் ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தமே தெரியலையா? உன் பழைய வாழ்க்கையோட உன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு தெரியலையா உனக்கு அப்படின்றாரு. அது திருச்சபையில் வந்து இந்த ஞானஸ்தானத்தை பற்றி போதிச்சிருப்பாங்கன்றாங்க. ஒன்று அவங்க ஞானஸ்தானம் பெறத்துக்கு முன்னால், அல்லது அவங்க பெற்ற பிறகு அவங்க அர்த்தத்தை போதிச்சிருப்பாங்க. பழைய வாழ்க்கையிலோட அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, கிறிஸ்துவோட கனெக்ஷன் உண்டாயிடுச்சு, இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழணும் அப்படின்றத போதிச்சிருப்பாங்க. அப்போ இது அடிப்படை சத்தியமாக இருக்கிறதுனால பவுல் என்ன பண்ணுறாரு? இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, எப்போ இது தெரியலையா, இது கூட தெரியலையான்றாரு. எப்படி இந்த மாதிரி பேசலாம்? பாவம் செஞ்சுக்கிட்டே எப்படி இருக்கலாம்? என்ன சொல்ல வரேன்? இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், இவ்வளோ ஆழமான கனெக்ஷன் கிறிஸ்துவோட ஏற்பட்டுருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோன்ற சத்தியம் தான். அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா அந்த பழைய பாவத்தோடு இருக்கிற அந்த பாவ வாழ்க்கை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஒரு புதிய வாழ்க்கை உண்டாயிடுச்சு. இது ஏற்கனவே நடந்துருச்சு. உங்களுக்கு வெதர் யூ ஃபீல் லைக் இட் ஆர் நாட், உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதோ இல்லையோ, அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம், எங்கெங்க பாவத்துக்கு செத்துட்டோம், இழுக்குதுங்க பாவம், அது இழுக்கும். ஆனால் உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா அது இது ஈர்ப்பு இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு? ஒரு ஆழமான ஒரு விதத்தில் ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி இருக்க முடியாது. முன்ன மாதிரி அது உங்களை இழுக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை உங்கள் மேலே இல்லை. ஏன்னா அதுக்கு நீங்கள் மறிச்சிட்டீங்க. பவுல் என்ன சொல்றாரு? இது உண்மைப்பா, இதை ஏற்றுக்கோ, முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ. அறியீர்களா? இது தெரியாதா? அந்த அறியீர்களான்றது 3 முறை வருது இந்த முதல் 10 வசனத்தில். இது உங்களுக்கு தெரியாதா? இது அறிஞ்சிக்கலையா நீங்கள் அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த அறிவை கொடுக்குறாரு பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு இது நடந்துருச்சு, பாவத்துக்கு மரித்து விட்டீர்கள், ஏன்னா கிறிஸ்துவோட மரித்துட்டீங்க. அடுத்தது அதை வச்சுட்டு 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 11, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை ஒரு அறிவை கொடுக்கிறார். இதை மேலே தெரிஞ்சுக்கோப்பா, உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு 11ஆம் வசனத்தில் தெரிஞ்சுக்கிட்டியா, இப்போ இதை எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள்னா இப்படி யோசித்துக்கோங்க. எப்படி யோசித்துக்கோங்க? பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அங்கே கூட பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தையை நுழைச்சிடுறாரு. அதாவது கிறிஸ்து இயேசுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி நினைச்சுக்கோங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை அரவணைச்சுக்கோங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை உண்மையாக எண்ணிக்கோங்கன்றாரு. இது உங்களுக்கு பொருந்தும்னு எண்ணிக்கோங்க. இதை
இது நடந்ததுன்றது மட்டும் இல்லை, இதை இப்போ நீங்கள் யூ எம்ப்ரேஸ் இட், யூ டேக் இட் அண்ட் மேக் இட் யோர்ஸ் அண்ட் யூ சே இட் டு யுவர் செல்ஃப். இது எனக்கு நடந்ததுன்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. என்ன நடந்தது? கிறிஸ்து இயேசுக்குள் பாவத்திற்கு நான் மரித்து விட்டேன், கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்து இருக்கிறேன். சொல்றீங்களா? அத கிறிஸ்து இயேசுக்குள் பாவத்திற்கு மரித்து விட்டேன், கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறேன். இதை எடுத்துக்கோ, இதை அரவணைச்சிக்கோங்கன்றாரு. இல்லைங்க உருப்படியாக புரியலன்னு சொல்லாதீங்க, பரவாயில்ல, உருப்படியாக புரியலன்னா கூட சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எல்லாம் புரிஞ்ச பிறகு தான் அறிக்கை செய்கிறோமா? நம்ம கிடையாது, புரியாமலே சில காரியங்கள் இருக்கு. இயேசுவே கர்த்தர்னு கர்த்தருடைய அர்த்தம் தெரியாமலே அறிக்கை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போது சில காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல, அறிக்கை செய்யுங்க. இது உண்மை. எது உண்மை? இயேசுக்குள் பாவத்திற்கு மரித்து விட்டோம், இயேசுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். இதை எடுத்துக்கோங்க, இதை மனசை மாற்றி, இதை வச்சு மனசை திங்கிங்கை மாற்றுங்கன்றாரு. இந்த காரியம் உண்மையாக இருக்கிறதுனால கிறிஸ்துவோட நீங்கள் இணைக்கப்பட்டீங்க, அவரோட மரிச்சிட்டீங்க, பாவத்துக்கே மரிச்சிட்டீங்க, அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டு உண்மையாக இருக்கிறதுனால இதை நீங்கள் இப்படி எண்ணிக்கோங்க, உங்களுக்கே எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. மனசை மாற்றிக்கோங்கன்றாரு, வேறு விதமாக யோசிங்கன்றாரு. அப்புறம் செயலையே மாற்றுங்கன்றாரு. 12-13 வசனம் செயலை மாற்றுங்கன்றார் பாருங்க. 12-13 ஒரு ப்ரோக்ரஷனில் போகிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? எப்பா இது உனக்கு நடந்துருச்சு, உனக்கு தெரியலையா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? இதை நீ எடுத்துக்கோ. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் செயலையே இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோ. 12-13 செயலை பற்றி இருக்கு பாருங்க, வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு பாவம் ஆளாதிருப்பதாக. எப்படி ஆளாதிருப்பாக? பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ பரிசுத்தமாக வாழ்றதுல இவ்வளோ அடங்கி இருக்கு. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, தேவனுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். நாம செய்யறதுக்கு நம்முடைய பங்குன்னு இருக்கு பாருங்க. நாம கரெக்டாக தான் ஒப்பு கொடுக்கணும், தவறாக ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தவறான பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய அவயவங்களை. அப்போ பரிசுத்தமாக வாழ்றதுல எவ்வளோ இருக்கு. நம்முடைய மனசை மாற்றிக்கணும், திங்கிங்கை மாற்றணும். பாவத்திற்கு மரித்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுக்கெல்லாம் அஸ்திபாரமாக என்ன இருக்கு? இயேசுவோட நான் ஏற்கனவே மரிச்சிட்டேன், அவரோட இணைக்கப்பட்டேன், பாவத்துக்கே மரிச்சிட்டேன்ற உண்மை அஸ்திபாரமாக இருக்கு. இதனுடைய அஸ்திபாரம் கவனிச்சிங்களா? 2-10 பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அஸ்திபாரம் பவுல் என்ன வைக்கிறாரு? எப்பா நீ பாவத்துக்கு மரிச்சிட்டப்பா, இயேசுவோட மரித்து விட்டாய், இயேசுவோட இணைக்கப்பட்டாய். இது உண்மைனால நீ இப்படி எண்ணிக்கோ. இதை எண்ணிக்கிறது மட்டும் இல்லை, நீ இப்படி ஒப்பு கொடு, உன் செயலையே மாற்றிக்கோ. இது உண்மைனால உன் மனசை மாற்றிக்கோ, உன் செயலை மாற்றிக்கோ. இது உண்மை இல்லைன்னா மனசை மாற்றி செயலை மாற்றி பிரயோஜனமே கிடையாது. எது உண்மை இல்லைன்னா, கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டோம் என்றது உண்மை இல்லைன்னா இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. என்ன சொல்ல வரேன்? பரிசுத்தமாக வாழ்வதற்கு அஸ்திபாரமே என்ன? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீங்கள் இந்த ரோமர் 6 எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அவுட்டு. இதில் பவுலுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் மனசை மாற்றிக்கோ செயலை மாற்றிக்கோன்னு சொன்னால் அதில் பவரே கிடையாது. பவர் எங்கே இருக்கு? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம், பாவத்துக்கு நாம மரித்து விட்டோம், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய உண்மைப்பா, இது தெரியலையான்றாரு. 8 வசனம் அதை விலைக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இதை வச்சு உன் மனசை மாத்து, வேற விதமா யோசி, உன் செயலையே மாத்து.